ஏய் அற்புதமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறைவன் வழியில் அற்புதமாக பயணப்பட்டு அத்தகைய புண்ணிய நிலைகளெல்லாம் ஒன்றிணைத்து உயர் சபையாம் அகத்திய மகாசபை வந்து அமர்ந்து அற்புதமாக அத்தகைய நிலையினை அத்துணை புண்ணிய நிலைகளையும் பெற்று அற்புதமாக அவர்களின் இத்தகைய தலமதிலே அகத்தியனை அமர வைத்து சித்தர்கள் தேவர்களை எல்லாம் புடைசூழ அமர வைத்து அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச நாயகனையும் அன்னையையும் அமரச் செய்து அவர்கள் ஆசியை பெற்று உயர்வான உன்னதமான உத்தமமான மகா சபை ஆசியுடனே அத்துணை ஆசி நிலைகளையும் பெற்று நற்பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையுடனே பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற அற்புதமான இத்தகைய இல்ல நிலை கொண்ட அனைவரும் அகத்திய பெருமான் திருவடியை வணங்கி நிற்காங்க. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அரிய பிறப்பாக பிறப்பெடுத்திருக்கும் இம்மானிட பிறவிகளில் ஏற்றமுடன் அவரவர்கள் ஞான பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாக இருந்த பொழுதும் தன் உள்ள நிலைக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளால் ஞான பயணத்திற்கு தடைகள் ஏற்பட்டு அதனை தொடர முடியாது பல்வேறு தலங்களில் பல்வேறு இல்லங்களில் மாற்று நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமாக இறை சேவை புண்ணியத்தால் பூர்வ ஜென்ம முன்னோர்கள் மூத்தோர்களினுடைய அற்புதமான இறை சேவை புண்ணிய நிலைகளால் அறிந்தும் அறியாது செய்த பாவகாரியங்கள் மூத்தோர்களிடம் இருந்த பொழுதும் அத்துணையும் புண்ணியங்களால் அது முறியடிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இறை சேவைதனை மேற்கொண்டு வருகின்ற அற்புதமான சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதீஷாய நமக. ஒரு குடும்ப நிலை முழுவதும் ஒரு இறை சேவையை கையாள்வது என்பது அது அவர்களுக்கு கிடைத்த புண்ணிய பாக்கிய நிலை என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. எங்கும் நிகழா நிலை, எவருக்கும் கிட்டா நிலையே ஆதிசிவ சூட்சம நூல் நிலையும். அதுபோல் ஒரு குடும்ப நிலை முழுவதும் ஆலயம் தனில் வணங்குவது போல் அகத்தியனுடைய சபையை வணங்கி நிற்பது அற்புதம் என்று நல்லாசி வழங்குகிறது. ஓம் அகதீஷாய நமக. இது அனைத்தும் உள்ளமதில் ஏற்றிருக்கும் புரிதல், தெளிதல், தேறுதல் என்று அகத்தியன் விளக்குகின்றது. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உரையாடி இறை சபை பற்றிய அற்புதமான இந்நிலைக்குள் செல்வது அதி அற்புதம் என்றும் அகத்தியன் உரைத்து ஏற்றமுடன் பிரபஞ்ச மகா சபைதனை நாடி நின்று ஜீவ ஏடுகளோடு தொடர்பு கொண்டு அஜீவ ஏடுகளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அற்புதமான அகத்தியன் வார்த்தைகளை